ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ளிமெண்ட்ரி ரீடர் லைஃப் ஆஃப் பை ரிட்டன் பை யான் மார்டெல். லைஃப் ஆஃப் பை எதை பற்றி அப்படின்னா, ஒரு குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு கப்பலில் பயணிச்சிட்ருப்பாங்க. அந்த கப்பல் திடீர்னு ஷிப்ரெக் ஆகிடும், அதாவது கப்பல் உடஞ்சி போயிடும் கடல் சீற்றத்தினால. அதனால் அவங்க எல்லோரும் இறந்து போயிடுவாங்க. அங்கேருந்த ஒரே ஒரு பையன் மட்டும் தப்பிச்சுப்பான். அந்த பையன்தான் பை. அந்த பையன் கடலுக்கு நடுவில் மாட்டிப்பான் ஒரு லைஃப் போட்டில். ஸோ அவனுக்கு கூட யார் துணையாக இருப்பா அப்படின்னா, ஒரு டைகர், ரிச்சர்ட் பார்க்கர்ன்ற ஒரு டைகர் துணையாக இருக்கும். ஸோ அந்த டைகருக்கு உனக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கிறது தான் அந்த கதை. I was alone and orphaned in the middle of the Pacific, hanging onto an oar, an adult tiger in front of me, sharks beneath me, a storm raging about me. இதில் ஓர் அப்படின்னா துடுப்பு படகு, ரேஜிங் அப்படின்னா சீற்றம். பை வந்துட்டு அங்கே தனிமையாகவும் அனாதை போல இருந்திருக்காரு அந்த பசிபிக் கடலுக்கு மத்தியில். அவர்கிட்ட இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, எதை பற்றிக்கிட்டு இருக்காரு, எதில் துத்திட்டு இருக்காரு அப்படின்னா துடுப்பு படகுல. அவர் கூட ஒரு பெங்கால் டைகர் இருந்தது. அது நல்ல பெரிய டைகர், அது அவருக்கு முன்னாடி இருந்தது. அவருக்கு பின்னாடி நிறைய சுறாக்கள் இருந்தது. அவருக்கு மேலே கடல் சீற்றமாயிட்டு இருந்தது. Had I considered my prospect in the light of reason, I surely would have given up and let go of the roar. அதாவது ப்ராஸ்பெக்ட்னா வாய்ப்பு. ஸோ இவருக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை இவர் லேசாக எடுத்துகிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படகை அவர் விட்டுருப்பார். ஹோப்பிங் தட் ஐ மைட் ட்ரான் பிஃபோர் பீயிங் ஈட்டன். ஸோ என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, நான் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே மூழ்கப்பட்டுடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம். But I don't recall that I had single thought during those first minutes of relative safety. பட் என்னால் ஞாபகப்படுத்த முடியல, அந்த நிமிஷத்தில் நான் பாதுகாப்பாக இருந்த அந்த நிமிஷத்தில், அந்த பெரிய சீற்றத்துக்கு அப்புறம் நான் பாதுகாப்பாக இருந்த அந்த நொடியில் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு புத்தியில் ஏறவே இல்லை. என்னால் அதை ஞாபகப்படுத்த முடியல. I didn't even notice daybreak. எனக்கு பொழுது விடிஞ்சது கூட தெரியலை, பொழுது சாஞ்சது கூட தெரியலை. I held on to the oar, I just held on, God only knows why. நான் அந்த ஓரை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஏன் பிடிச்சிட்டு இருந்தேன்னு கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. The elements allowed me to go on living. என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே என்னை வாழ சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. The lifeboat did not sink. அந்த படகு மூழ்கலை. ரிச்சர்ட் பார்க்கர் kept out of sight. ரிச்சர்ட் பார்க்கரை என்னால் பார்க்க முடியல. த ஷார்க்ஸ் ப்ரௌல்ட் பட் டிட் நாட் அட்டாக். இல்லை ப்ரௌல்ட் அப்படின்னா உலாவுதல். அந்த ஷார்க்லாம் என் பின்னாடி தான் உலாவிட்டு இருந்துச்சு, ஆனால் அது என்ன எதுவுமே செய்யலை. த வேவ் ஸ்பிளாஷ்ட் மீ பட் டிட் நாட் புல் மீ ஆஃப். அந்த கடல் அலைகள் எல்லாம் என் மேலே தெரிச்சதை தவிர்த்து என்னை உள்ளே இழுக்கலை. ஐ வாட்ச் த ஷிப் அஸ் இட் டிஸப்பியர்ட் வித் மச் பாப்ளிங் அண்ட் பெல்ச்சிங். இதில் பர்ப்ளிங் அப்படின்னா ஏப்பம் விடுறது, பர்ப்ளிங் அப்படின்னா சலசலப்பு, பெல்ச்சிங் அப்படின்னா ஏப்பம் விடுறது. நான் அந்த கப்பல் ஒன்றுமே இல்லாமல் போகிறத என் கண்ணால் பார்த்தேன். அது பெரிய சலசலப்போடவும் அந்த கடல் வந்துட்டு அதை முழுங்கி ஏப்பம் விடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. லைட்ஸ் ஃப்ளிக்கர்ட் அண்ட் வென்ட் அவுட். அந்த கப்பலில் மென்னிட்டு இருந்த அந்த விளக்குகள் எல்லாம் அணைஞ்சு போச்சு. ஐ லுக்ட் அபவுட் ஃபார் மை ஃபேமிலி, for survivors, for another lifeboat, for anything that might bring me hope. நான் என்னோடய குடும்பத்தை தேடினேன், காப்பாற்ற யாராவது வருவாங்களான்னு தேடினேன், இன்னொரு லைஃப் போட் ஏதாவது வருவான்னு தேடினேன், எனக்கு நம்பிக்கை கொடுக்குற ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பார்ப்பேன்னா நினச்சிட்டு இருந்தேன். There was nothing, only rain, marauding waves of black oceans and flotsam of tragedy. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. மாரடிங் அப்படின்னா கொள்ளையடிக்கிற, ஃப்ளாட்ஸம் அப்படின்னா உடைந்த கப்பல். ஸோ அங்கே என்ன இருந்தது அப்படின்னா, கொள்ளையடிக்கிற அலைகளை கொண்ட கருப்பான கடலும் இந்த கப்பல் உடைந்த சோகம் மட்டும்தான் அங்கே இருந்தது. த டார்க்னஸ் மெல்டட் அவே ஃப்ரம் த ஸ்கை, த ரெயின் ஸ்டாப்ட், ஐ குட் நாட் ஸ்டே இன் த பொசிஷன் ஐ வாஸ் இன் ஃபார் எவர். கடல் மேகத்தில் இருந்த கருமைகளெல்லாம் மறைஞ்சு போச்சு, மழை நின்று போச்சு. ஆனால் நான் இருந்த பொசிஷன்லேயே என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியலை. ஐ வாஸ் கோல்ட், மை நெக் வாஸ் சோர் ஃப்ரம் ஹோல்டிங் அப் மை ஹெட்.
and for all craning I had been doing. இல்லை craning அப்படின்னா எட்டி பார்க்குறது, சோர் அப்படின்னா வலிக்கிறது. நான் ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. என் கழுத்தெல்லாம் ரொம்ப வலி எடுத்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப நேரமாக கழுத்தை அப்படியே நேராகவே வச்சுட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் எட்டி எட்டி பார்த்து என் கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. My back hurt from leaning against the life buoy. லைஃப் பாய்னா அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுருப்பாங்கல்ல, அது என்னோட முதுகெல்லாம் அந்த லைஃப் பாயில் சாஞ்சு சாஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஐ நீடட் டு பி ஹையர் அப் இஃப் ஐ வர் டு see அதர் லைஃப் போட்ஸ். அதனால் நான் இப்போது என் தலையை நிமிர்த்தி பார்த்தேன், வேறு ஏதாவது இதே மாதிரி லைஃப் போட்ஸ் அங்கேருந்து வருதா அப்படின்னு பார்த்தேன். In the morning I could not move. I was pinned by weakness to the tarpaulin. இந்த டாப்லின்னா தார்பாய். காலையில் என்னால் உடம்பை அசைக்கவே முடியல. நான் அந்த தார்பாயாக ஒட்டப்பட்டு இருந்தேன். நான் ரொம்ப பலகீனமாக இருந்தேன். ஈவன் திங்கிங் வாஸ் எக்ஸாஸ்டிங். ஐ அப்ளைட் மை செல்ஃப் டு திங்கிங் ஸ்ட்ரைட். யோசிக்கிறது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் நேர்மறையான சிந்தனையை மட்டும்தான் வச்சுக்கணும்னு யோசித்தேன். At length, as slowly as a caravan of camel crossing a desert, some thoughts came together. கொஞ்ச தூரத்தில் நிறைய ஒட்டகங்கள் நடந்து போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு பாலைவனம் மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி பல தாட்ஸுகள் என் மைண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. ஐ தாட் ஆஃப் சஸ்டனன்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம். இதில் சஸ்டனன்ஸ் அப்படின்னா வாழ்வாதாரம். நான் வாழ்வாதாரம்னா என்னன்றதே தடவை அப்போ தான் யோசித்தேன். I had not had a drop to drink or a bite to eat or a minute of sleep in 3 days. இந்த 3 நாளாக நான் ஒரு துளி தண்ணி கூட குடிக்கல, கொஞ்சம் வாய் சாப்பாடு கூட சாப்பிடல, ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக தூங்கலை. Finding this obvious explanation for my weakness brought me a little strength. என்னோட இந்த பலவீனங்களுக்கு கரெக்டான ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு கொஞ்சம் தெளிவு பிறந்துச்சு. ரிச்சர்ட் பார்க்கர் வாஸ் ஸ்டில் ஆன் போர்டு. ரிச்சர்ட் பார்க்கர் இன்னும் அந்த படகுல தான் இருக்கான். இன்ஃபேக்ட் ஹி வாஸ் டைரக்ட்லி beneath மீ. இன்னும் சொல்லப்போனால் அவன் எனக்கு கீழே இருக்கான். இன்க்ரெடிபிள் that such a thing should need consent to be true, but it was only after much deliberation upon assessing various mental items and point of view that I concluded that it was not a dream or a delusion or a misplaced memory or a fancy or any other such falsity, but a solid thing witnessed while in a weakened, highly agitated state. இதில் இன்க்ரெடிபிள் அப்படின்னா அதிசயமான, டெலிபரேஷன் அப்படின்னா ஆலோசனை, அசஸிங் அப்படின்னா மதிப்பீடு, அப்புறம் டெலியூஷன் அப்படின்னா மாயை, ஃபேன்சினா ஆடம்பரம், ஃபால்சிட்டினா பொய், அஜிடேட்டட் அப்படின்னா குழப்பமான. இந்த மாதிரியான அதிசயங்களை நம்புறதுக்கே ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் பல ஆலோசனைகளுக்கு அப்புறம், பல மதிப்பீடுகளுக்கு அப்புறம், பல சிந்தனைகளுக்கு அப்புறம் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்தேன். நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் காணுறது கனவு கிடையாது, இல்லை அது ஒரு மாயம் கிடையாது, இல்லை அது ஒரு மாறுபட்ட ஞாபகங்களும் கிடையாது, அது ஆடம்பரமும் கிடையாது, அது பொய்யும் கிடையாது. இது ஒரு நேர்த்தியான உண்மை. இதை நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ரொம்ப பலகீனமாக குழப்பமான இருக்கிற நிலையில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். The truth of it would be confirmed as soon as I felt well enough to investigate. இந்த உண்மையை நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா, என்னால் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுற அளவுக்கு ஒரு தெளிவு பறக்கிறப்ப தான் இதை என்னால் கண்டுபிடிக்க முடியுச்சு. How I had failed to notice for 2.5 days a 450 pounds Bengal tiger in a lifeboat 26 feet long was conundrum I would have to try to solve later when I had more energy. 450 பவுண்ட்ஸ் எடையுள்ள ஒரு பெங்கால் டைகர், 26 அடி, இந்த மாதிரியான ஒருத்தனை இந்த 2.5 நாளாக நான் இங்கே இருந்திருக்கேன். ஆனால் என்னால் இவனை கண்டுபிடிக்க முடியல. பார்த்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த புதிருக்குரிய விஷயத்தெல்லாம் நான் அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம், எனக்கு தேவைப்பட்ட ஆற்றல் கிடைச்சதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். The feat surely made Richard Parker the largest stowaway, proportionally speaking, in the history of navigation. நேவிகேஷன் அப்படின்னா கடல்வழி பயணம், ஸ்டோவே அப்படின்னா கட்டணமில்லா பயணி, ஃபீட் அப்படின்னா சாதனை.
ஸோ இந்த சாதனை வந்துட்டு ரிச்சர்ட் பார்க்கரை ஒரு கட்டளமில்லாத பயணியாக ஆக்கிடும். அது வந்துட்டு ஒரு அதிசயத்துக்குரிய விஷயமாக்கிடும். கடல்வழி பயணத்தின் வரலாற்றிலேயே ரிச்சர்ட் பார்க்கர் தான் ஒரு கட்டணமில்லாத பயணியாக இருந்திருப்பான். இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்கிறாரு பை. ஃப்ரம் த டிப் நோஸ் டு டிப் ஆஃப் டெயில் he took up over third of the length of the ship he was on. அவரோட மூக்கு நுழையிலிருந்து வால் நுனை வரைக்கும் அவன் அந்த கப்பலில் 1/3 படங்கை எடுத்துக்கிட்டான். அந்த டைகர் தான் வந்துட்டு பாதி இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. 1/3 மடங்கு 3 மடங்கு வந்துட்டு அந்த டைகர் தான் அங்கே இருக்கான். You might think I lost all hope at the point. I did. As a result, I perked up and felt much better. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க நான் என்னோடய எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டேன் அப்படின்ட்டு. ஆமாம், இழந்துட்டேன். ஆனால் அதோட இறுதியில் இது எனக்கு ஒரு சலுகையாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் ஃபீல் பண்ணேன். We see that in sport all the time, don't we? The tennis challenger start strong but soon loses confidence in his playing. நம்ம எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் டென்னிஸ் பிளேயர் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுவார், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவரோட நம்பிக்கையை இழந்துருவார். The champion racks up the games, but in the final set, when the challenger has nothing left to lose, he became relaxed again, insouciant and daring. அப்போ தான் அந்த சாம்பியன்ஸ்லாம் அந்த கேமுக்குள்ளே வருவாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆகுனா, அந்த சேலஞ்சருக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த டைமில் அவர் ரொம்ப ரிலாக்ஸாக விளையாடுவார். இது இன்சோஷியன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவலையற்ற, டேரிங்னா தைரியமான. அப்போ அவர் கவலையும் இல்லாமல் தைரியமும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக விளையாடுவார். சடன்லி ஹீ இஸ் பிளேயிங் லைக் த டெவில் அண்ட் த சாம்பியன் மஸ்ட் ஒர்க் ஹார்ட் டு கெட் தோஸ் லாஸ் பாயிண்ட். திடீர் என்ன பண்ணுவார்னா, அவர் நல்லா விளையாட ஆரம்பிச்சிடுவார். டெவில் மாதிரி, அதாவது ஒரு பேய் மாதிரி இவர் பேயாட்டம் ஆடுவார். இந்த சாம்பியன்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க கண்டிப்பாக அந்த கடைசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இட் வாஸ் வித் மீ. எனக்கும் அப்படி தான் இருந்தது. டு கோப் வித் ஹைனா சீம்ட் ரிமோட்லி பாசிபிள். ஒரு கழுத்த புலியை சமாளிக்கிறது வந்துட்டு என்னால் முடிஞ்சிச்சு. பட் ஐ வாஸ் ஸோ ஆப்வியஸ்லி அவுட் மேட்ச் பை ரிச்சர்ட் பார்க்கர். ஆனால் ரிச்சர்ட் பார்க்கரோட கம்பேர் பண்ணுறப்ப என்னால் எதுவுமே பண்ண முடியாது. தட் இட் வாசன்ட் ஈவன் ஒர்த் வரியிங் அபவுட். ஆனால் இதை பற்றி எனக்கு கவலைப்படுற சூழ்நிலையில் நான் இல்லை. தட் பீயிங் செட்டில்ட் ஃபார் ஒய் நாட் டூ சம்திங் அபவுட் மை பாஸ்ட் த்ரோட். இதில் பாஸ்ட்னா வறண்டை. ஸோ நான் இப்போ உட்காந்து என்னோடய வறண்ட தொண்டையை எப்படி சரி பண்ணலான்னு யோசித்தேன். ஐ பிலீவ் இட் வாஸ் திஸ் தட் சேவ்ட் மை லைஃப் தட் மார்னிங். இந்த படகு தான் காலையில் என் வாழ்க்கையை சேவ் பண்ணுச்சு அப்படின்னு நினச்சேன். தட் ஐ வாஸ் குவைட் லிட்ரலி டையிங் ஆஃப் தர்ஸ்ட். ஆனால் இப்போ என்னென்னா, நான் தாகத்தாலேயே சாக போகிறேன் போல். நவ் தட் த வேர்ட் ஹேட் பாப்ட் இன் டு மை ஹெட், ஐ குடன்ட் திங்க் ஆஃப் எனிதிங் எல்ஸ். இந்த வார்த்தை என் தலைக்குள்ளே வந்ததும் அதுதான் என்னோட பிரதான சிந்தனையாக இருந்ததை தவிர்த்து என்னால் வேறு எதுவுமே யோசிக்க முடியல. as if word itself were salty and the more I thought of it. அந்த வார்த்தையை நினைக்க இன்னும் உப்பு கரிச்சது. The worse the effect. அதை நினைக்கிறப்பெல்லாம் அதோட எஃபெக்டும் வருஷாக தான் இருந்தது. I have heard that the hunger of air exceed as a compelling sensation the thirst for water. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பசியில் இருக்க அந்த பசி மயக்கத்தினால வர்ற அந்த ஏர் கூட, அந்த ஏப்பம் கூட நமக்கு தண்ணி தாகம் எடுக்கிற ஒரு உணர்ச்சியை தூண்டும் அப்படின்னு. ஒன்லி ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் ஐ சே. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆஃப்டர் அ ஃபியூ மினிட்ஸ் யூ டை அண்ட் த டிஸ்கம்ஃபர்ட் ஆஃப் asphyxiation goes away. இதில் asphyxiation அப்படின்னா மூச்சு திணறுதல். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் அந்த மூச்சு திணறலாம் சரியாக போயிடும். Where thirst is drawn out fair, look, Christ on the cross died of suffocation, but his only complaint was of thirst. ஸோ இந்த அசிஃபிக்ஷேஷன் வந்துட்டு மூச்சு திணறது. ஸோ அந்த மூச்சு திணறது வந்துட்டு டிஸ்கம்ஃபர்ட்டை உண்டாயிருக்கு அவருக்கு. ஸோ அந்த தேர்ஸ்ட்னால வந்துட்டு அவரால் என்னமே பண்ண முடியல. அப்போ யாரை குறிப்பாக சொல்கிறாருன்னா,
ஜீசஸ் கிரைஸ்ட் சாகிறப்ப என்ன பண்ணுவார்னா, அவன் சிலுவையில் அரைஞ்சிருவாங்கல்ல, அப்போது அவர் மூச்சு திணறி தான் செத்து போனார். அவரோட கம்ப்ளைண்ட் என்ன வந்தது? தாகம். ஏன்னா அவர் கடைசியாக கேட்டது, எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பார். ஸோ தாகம் தான் அவரோட கம்ப்ளைண்ட்டாகவே இருந்தது. இஃப் thirst can be so taxing that even God incarnate complains about it. தண்ணியோட வரி வந்துட்டு கூடுறது வந்துட்டு ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா கடவுளோட மறு உருவமே அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இப்போ டாக்ஸிங் இது வந்துட்டு ஒரு காமெடியாக தான் சொல்கிறாரு. தண்ணியோட வரி வந்துட்டு கூடுச்சுன்னா அது வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஏன்னா கடவுளோட மறு உருவமே அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இன்கார்னேஷன்னா மறுபிறவி. இமேஜின் த எஃபெக்ட் ஆஃப் அன் ஆர்டினரி ஹியூமன்ஸ். கடவுளே தண்ணி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அப்போ யோசிச்சு பாருங்க மனுஷனோட நிலையை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இட் வாஸ் இனஃப் டு மேக் மீ கோ ரேவிங் மேட். ஸோ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு இந்த தண்ணி தாகம் என்னை மாற்றிடுச்சு. ஐ ஹாவ் நெவர் நோன் அ வர்ஸ் ஃபிசிக்கல் ஹெல் தேன் திஸ் பியூட்ரிட் டேஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் ஃபீலிங். இதில் பியூட்ரிட்னா அழுகிய. ஸோ ரொம்ப நேரம் நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா நமக்குள்ளே ஒரு மாதிரி இதாகும்ல, கசப்பாக நம்ம வாய் மாறும்ல. ஃபீவர் டைம்லலாம் யோசிச்சிருக்கீங்கன்னா கசப்பாக மாறும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சென்சேஷன் வந்துட்டு இப்போது பைக்கும் ஃபீல் ஆகுது. அவரோட வாயில் அந்த மாதிரியான ஃபீல் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு ஒஸ்ட்டான ஒரு உடம்பு வலியை வந்துட்டு அவர் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. The unbearable pressure at the back of the throat, the sensation that my blood was turning thick syrup that barely flowed. அதாவது இவரோட அந்த தாகத்தினால என்ன ஆகுதுன்னா, அவரோட ரத்தமே வந்துட்டு ஒரு எப்படி ஆகுதுன்னா, சிறப்புனா வந்து கொஞ்சம் கடினமாகும்ல, ரத்தமே உறைஞ்சி போகிற நிலைமைக்கு வந்துட்டு அவருக்கு தாகம் அடிக்குதான். Truly by comparison, a tiger was nothing. So I pushed aside all thought of Richard Parker and fearlessly went exploring for fresh water. ஸோ இதோட கம்பேர் பண்ணுறப்ப ரிச்சர்ட் பார்க்கர்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரிச்சர்ட் பார்க்கர் மேலே இருக்க பயம், அவனோட நினைவுகள், அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு வந்துட்டு இப்போ குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். The divining rod in my mind dipped sharply. இல்லை டிவைனிங்னா கணிப்பு. திடீர்னு எனக்கு என் மண்டைக்கு மேலே ஒரு கணிப்பு வர மாதிரி தோணுச்சு. அது ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. அதாவது எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அண்ட் ஸ்ப்ரிங் கஸ்ட் வாட்டர் வென் ஐ ரிமெம்பர்ட் ஐ வாஸ் ஆன் அ ஜென்யூன் ரெகுலேஷன் லைஃப் போட் தட் சச் அ லைஃப் போட் வாஸ் ஷுவர்லி அவுட்ஃபிட்டட் வித் சப்ளைஸ். ஸோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரியான லைஃப் போட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னா, அந்த இதில் இருக்கிறது லைஃப் போட்டில் வந்துட்டு அது உருவாக்கப்படுறப்பயே அதுக்கு தேவையான விஷயங்கள், அங்கே ஒரு வேளை ஏதாவது ஒரு சீற்றம் நடந்து அதில் தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அதுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது இவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. தட் சீம் லைக் அ பர்ஃபெக்ட்லி ரீசனபிள் ப்ரொபோசிஷன். இது யோசிக்கிறப்ப இது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வாட் கேப்டன் வுட் ஃபெயில் இன் ஸோ எலிமெண்ட்ரி அ வே டு என்ஷூர் த சேஃப்டி ஆஃப் ஹிஸ் க்ரூ. அதாவது எந்த ஒரு கேப்டனுமே வந்துட்டு தன்னோட கூட வர்றவங்க, தன்னோட குழுக்களோட சேஃப்டியை பற்றி யோசிக்காமல் இருப்பாரா அப்படின்னு சொல்கிறாரு. வாட் ஷிப் சாண்ட்லர் வுட் நாட் திங்க் ஆஃப் மேக்கிங் அ லிட்டில் எக்ஸ்ட்ரா மணி அண்டர் த நோபல் கெய்ஸ் ஆஃப் சேவிங் லைஃப். இல்லை கெய்ஸ் அப்படின்னா வேடம். எந்த கப்பல் வியாபாரியாவது இந்த சேஃப் போர்ட் மூலமாக எக்ஸ்ட்ரா மணி வந்துட்டு சம்பாதிக்க ஆசைப்பட மாட்டாங்களா? எதை காரணமாக வச்சுன்னா, இந்த மாதிரியான லைஃப் போட்டில் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கணும், இந்த மாதிரியான தண்ணி சாப்பாடெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு சம்பாதிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இட் வாஸ் செட்டில்டு. ஸோ இப்போது இவருக்கு இது புரிஞ்சிருச்சு. தேர் வாஸ் வாட்டர் அப்ராட். அந்த கப்பலில், அந்த படகுல கண்டிப்பாக தண்ணி இருக்கும். All I had to do was find it, which meant I had to move. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எந்த இடத்துலேருந்து நகரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ மேட் இட் டு த மிடில் ஆஃப் த போட். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த படகோட மிடிலுக்கு போயிட்டேன், அந்த நடுப்பகத்துக்கு போயிட்டேன். டு த எட்ஜ் ஆஃப் த டாப் லைன். அந்த டாப் லைனோட கடைசி எட்ஜுக்கு, முனைக்கு போயிட்டேன். இட் வாஸ் அ ஹார்ட் க்ரால். தவந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் கிளைம்பிங் ஆன் த சைட் ஆஃப் அ பால்கனோ அண்ட் ஐ வாஸ் அபவுட் டு லுக் ஓவர் த ரிம் இன்டு அ பாய்லிங் கால்ட்ரன் ஆஃப் ஆரஞ்ச் லாவா. இதில் கால்ட்ரன் அப்படின்னா கொப்பரை.
ஸோ இவருக்கு இந்த இதெல்லாம் நகர்ந்து போகிறது எப்படின்னா, ஒரு வல்கனோட சைடு இருக்குல்ல, அந்த வல்கனோவை யோசிச்சுக்கோங்க, அதோட விளிம்பு இருக்குல்ல, அந்த விளிம்போட சைடில் நடந்து போயிட்டே இருக்கார், தவந்து போயிட்டே இருக்கார். எட்டி பார்த்தா என்ன ஆகுதுன்னா, கால்டன் அப்படின்னா கொப்பரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு என்ன கொதிச்சிட்ருக்கோன்னா, அந்த அந்த தீக்குளம் கொதிச்சிட்ருக்கும். அதில் எட்டி பார்க்குற மாதிரி இவருக்கு இப்போ அவங்க நடந்து போகிறது தெரிஞ்சிருக்கு. அது அந்த ஆரஞ்சு கலர் லாவாவை எட்டி பார்க்குற மாதிரி. ஐ லே ஃப்ளாட், நான் வந்துட்டு படுத்துட்டேன். ஐ கேர்ஃபுல்லி brought மை ஹெட் ஓவர், நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய தலையை நகர்த்தி கொண்டு வந்தேன். ஐ டிட் நாட் லுக் ஓவர் எனி மோர் தேன் ஐ ஹேட் டு. ஐ டிட் நாட் see ரிச்சர்ட் பார்க்கர், அதாவது எனக்கு தேவைப்படாத விஷயங்களை பற்றி நான் எதையுமே பார்க்கல, நான் ரிச்சர்ட் பார்க்கரை கூட பார்க்கல. த ஹெனா வாஸ் பிளைன்லி விசிபிள், ஆனால் அந்த கழுத புலி மட்டும் எனக்கு கொஞ்சம் தென்பட்டுச்சு. இட் வாஸ் பேக் பிஹைண்ட் வாட் வாஸ் லெஃப்ட் ஆஃப் த ஜீப்ரா, அதாவது இது ஜீப்ரா கிட்ட அந்த மிச்சத்துக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு. மேபி ஜீப்ராவை சாப்பிட்ருக்கும் போல். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜீப்ராவும் அதில் வரும், அந்த ஜீப்ராவை சாப்பிட்றோம், அது ஹேனா சாப்பிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கிட்ட தான் வந்துட்டு ஹேனா இருக்குது. இட் வாஸ் லுக்கிங் அட் மீ, அந்த கழுத புலி என்னை பார்த்துட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட் ஆஃப் இட், எனக்கு அதை பார்த்து இப்போ பயம்லாம் இல்லை. ஐ வாஸ் இன் 10 feet away yet my heart skipped a beat, நான் அதோட 10 அடி தான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன், அதனால என் இதயம் வந்துட்டு துடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் ப்ரெசன்ட் ஹேட் அட்லீஸ்ட் த யூஸ்ஃபுல் ஆஸ்பெக்ட், ரிச்சர்ட் பார்க்கர் இங்கே இருக்கிறது எனக்கு ஒரு வகையான பயனாக தான் தெரியுது. To be afraid of the ridiculous dog when there was a tiger about was like being afraid of splinters when trees are falling down, அதாவது இவ்வளோ பெரிய ஒரு புலி இருக்கிறப்போ இந்த ரிடிகுலஸ்னால் இந்த முரட்டுத்தனமான நாய்க்கு நான் எதுக்கு பயப்படணும். இதோட கம்பேர் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய மரம் வந்துட்டு கீழே விழுகிறப்போ சிறிய கிளையை வந்துட்டு நினச்சி பயப்படுற மாதிரி இருக்குது அப்படின்றார். இது ஸ்ப்ளிண்டர்ஸ் அப்படின்னா சிறிய துண்டு கிளைகள். I became very angry at the animal. You ugly foul creature, I muttered. இதில் மட்டர்னா முணுமுணுத்தல். எனக்கு அந்த அனிமலை பார்க்கறதுக்கே ரொம்ப கோமா இருந்துச்சு. என் அசிங்கம் பிடிச்ச மிருகமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். The only reason I didn't stand up and beat it off the lifeboat with a stick was lack of strength and stick, not lack of heart. அதாவது நான் இந்த லைஃப் போட்டில் இருந்து அதை அடித்து துரத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, என்கிட்ட வேறு ஸ்டிக்கும் இல்லை, என் உடம்புல ஸ்ட்ரென்த்தும் இல்லை, அது துரத்துறதுக்கு மனசு இல்லாமலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. த ஹேனா சென்ஸ் சம்திங் ஆஃப் மை மாஸ்ட்ரி. ஸோ இந்த கழுத புலி வந்துட்டு என்னோட திறமை ஏதாவது பார்த்து வியப்படையுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னோட மாஸ்ட்ரி அப்படின்னா அந்த திறமை, அவரோட திறமையும் வந்துட்டு யோசித்து வந்துட்டு இந்த கழுத புலி வந்துட்டு ஏதாவது யோசிக்குதா, சென்ஸ் பண்ணுதா அப்படிங்கிறாரு. ஏன்னா did it say to itself, super alpha is watching me, I better not move. ஸோ அதுக்குள்ளே அது சொல்லிக்குமோ, சூப்பர் ஆல்ஃபானா டைகர், ஸோ அந்த டைகர் என்னை பார்க்குது, நம்ம கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்குள்ளேயே அது சொல்லிக்கும் போல் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல, அப்படி தான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. அட் எனி ரேட் இட் didn't move, என்ன ஆனாலும் அது அசையவே இல்லை. இன்ஃபேக்ட் in the way it ducked its head, it seemed to want hide from me. ஸோ அது தலையை வந்துட்டு நல்லா கீழே குனிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது என்கிட்ட இருந்து மறைஞ்சிக்கணும்னு நினைக்குது. பட் இட் வாஸ் நோ யூஸ் ஹைடிங், ஆனால் என்கிட்ட இருந்து மறையணும்னு அவசியமே இல்லை. இட் வுட் கெட் இட்ஸ் ஜஸ்ட் டெசர்ட் சூன் இனஃப். ஸோ இப்போ தான் அதோட டெசர்ட் அது சாப்பிட்டு முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேபி அந்த படகுல வந்து அந்த ஜீப்ராவை வந்துட்டு இது கொண்டு சாப்பிட்டது தான் வந்துட்டு அப்படி சொல்கிறார் போல். Richard Parker also explained the animal's strange behavior. Now it was clear why the hyena had confined itself to such absurdly small space behind the zebra and why it had waited so long before killing it. ஸோ இந்த அனிமல்ஸோட சேஞ்ச் பிஹேவியரை பற்றி ரிச்சர்ட் பார்க்கருக்கு தெரியும். ஏன்னா இப்போ தான் தெரியுது ஹேனா வந்துட்டு எதுக்கு ரொம்ப அமைதியாக அந்த கொஞ்சம் சின்ன இடைவெளிக்குள்ளே ரொம்ப அமைதியாகவும் வித்தியாசமாகவும் பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் இல்லாமல் எதுக்கு இந்த ஜீப்ராவை சாவடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துகிட்ருக்கு அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது அப்படின்றாரு. இட் வாஸ் ஃபியர் ஆஃப் த கிரேட் பீஸ்ட் அண்ட் ஃபியர் ஆஃப் டச்சிங் த கிரேட்டர் பீஸ்ட் ஃபுட். அது வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்துட்டு அந்த பெரிய ஒரு பீஸ்ட் இருக்குல்ல, அதை பார்த்து பயப்படுது. அதுவும் இல்லாமல் அதோட சாப்பாடை தொடுறதுக்கு இது பயப்படுது. த ஸ்ட்ரைன் டெம்பரவரி பீஸ் பிட்வீன் ஆரஞ்ச் ஜூஸ்
and the hyena and my reprise were no doubt due to the same reason. இதில் reprise அப்படின்னா என்ன அர்த்தம்னா தாமதம். ஸோ இது வந்துட்டு இந்த அமைதியான ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னா ஐ திங்க் அதில் ஒரு குரங்கு இருந்துச்சு. மேபி அது ஆரஞ்சு ஜூஸுங்கிறது அந்த குரங்கோட பேராக இருக்கலாம். ஸோ இந்த ஆரஞ்சு ஜூஸ் இந்த ஹேனாக்கு இருக்கிற அமைதி எதுக்காக, ஈவன் என்னோட தாமதம் கூட எதுக்காகனா வேறு ரீசனே இல்லை, அது அந்த ரிச்சர்ட் பார்க்கர் மேலே இருக்க பயம்தான். இன் த ஃபேஸ் ஆஃப் சச் சுப்பீரியர் ப்ரெடேட்டர் ஆல் ஆஃப் அஸ் வேர் ப்ரே. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய வேட்டையாடுற ஒரு புலிக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே தீனிகள் தான். அண்ட் த நார்மல் வேஸ் ஆஃப் ப்ரேயிங் வேர் அஃபெக்டட். It seemed the presence of tiger had saved me from hyena. ஸோ இதை பார்க்குறப்போ இந்த புலி இருக்கிறது தான் வந்துட்டு கழுத புலிகிட்டேருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்சது. Surely a textbook example of jumping from the frying pan into the fire. ஸோ இது எனக்கு என்ன எக்ஸாம்பிளை ஞாபகப்படுத்துச்சுன்னா, நம்ம புக்கிலலாம் படிச்சிருப்போம்ல, ஃப்ரையிங் பேன்லேருந்து குதிச்சு ஃபயரில் விழுகிறதுக்கு சமம். அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை எனக்கு இது ஞாபகப்படுத்துச்சு. But the great beast was not behaving like a great beast. ஆனால் அந்த great beast வந்துட்டு great beast மாதிரியே பிஹேவ் பண்ணலை. To such an extent that Hannah had taken liberties. அதனால தான் வந்துட்டு அந்த ஹேனாக்கு வந்துட்டு குளிர் விட்டு போச்சு. ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் பாசிட்டிவிட்டி and for 3 long days needed explaining. ரிச்சர்ட் பார்க்கர் எதுவுமே பண்ணல. பாசிட்டிவிட்டினா செயலற்ற தன்மை. ரிச்சர்ட் பார்க்கரோட செயலற்ற தன்மை இந்த 3 நாளாக ஏன் இப்படி இருக்கான் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் தேவைப்பட்டுச்சு. ஒன்லி இன் 2 ways could I account for it. ஸோ இதுக்கு 2 வழி இருக்கலாம் நான் யோசிக்கிறேன். செடேஷன் அண்ட் சிக்னஸ். செடேஷன் அப்படின்னா உணர்ச்சியற்ற, சிக்னஸ்னால் வந்துட்டு கடலில் ட்ராவல் பண்ணுறப்போ உடம்பு முடியாமல் போகிறது. ஸோ இந்த ரீசன் தான் இருக்கலாம்னு யோசிக்கிறேன். ஃபாதர் ரெகுலர்லி செடேட்டட் அ நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் டு லெசன் தேயர் ஸ்ட்ரெஸ். ஸோ என்னோடய அப்பா என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரியான விலங்குகளை வந்துட்டு தனியாக வந்துட்டு பிரித்து வைப்பார். எதற்காகனா அதுங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் அப்படிங்கிறதுக்காக. மைட் ஹீ ஹாவ் செடேட்டட் ரிச்சர்ட் பார்க்கர் ஷார்ட்லி பிஃபோர் த ஷிப் ஷாங்க். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ரிச்சர்ட் பார்க்கரை வந்துட்டு செடேஷனில் வச்சுருக்கலாம் இந்த கப்பல் மூழ்கிறதுக்கு முன்னாடி. ஹேட் த ஷாக் ஆஃப் த ஷிப் ரெக், த நாய்ஸஸ், த ஃபாலிங் இன் டு த சீ, த டெரிபிள் ஸ்ட்ரகிள் டு ஸ்விம் டு த லைஃப் போட் இன்க்ரீஸ் த எஃபெக்ட் ஆஃப் த செடேட்டிவ். ஸோ இந்த சத்தங்கள், இந்த கப்பல் உடஞ்ச சத்தம், இந்த கடலுக்குள்ளே விருந்தது, இந்த கடலில் வந்துட்டு நீந்தி வந்த அந்த கஷ்டம், இது அந்த லைஃப் போட்டில் இருக்கிற கஷ்டம், இது எல்லாமே வந்துட்டு இந்த செடேட்டிவோட அந்த உணர்ச்சியற்ற நிலைக்குரிய எஃபெக்ட் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹேட் சீ சிக்னஸ் டேக்கன் ஓவர் ஆஃப்டர் தேட். அப்படி இல்லைன்னா கடலில் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த உடம்பு முடியாமல் போயிடுச்சா? These were the only plausible explanation I could come up with. இந்த plausible-னா உண்மையான. ஸோ இந்த மாதிரியான விளக்கங்கள் தான் என்னால் யோசிக்க முடிஞ்சது. I lost interest in the question, only water interested me. ஸோ இதெல்லாம் யோசிச்சு இந்த கொஷின் மேலெலாம் எனக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போய் எனக்கு இப்போ தண்ணி மேலே தான் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. I took stock of the lifeboat. It was 3.5 feet deep, 8 feet wide and 26 feet long exactly. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த லைஃப் போர்டில் இருக்க ஸ்டாக்கை எடுக்கலான்னு நினைக்கிறாரு. அது எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 3 அடி ஆழம், 8 அடி அகலம், 26 அடி நீளத்தில் இருக்குது எக்ஸாக்டாக. I know because it was printed on one of the side benches in black letters. இது இவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அது வந்துட்டு அங்கே சைட் பெஞ்சஸ் இருக்குல்ல, அங்கே எழுதப்பட்டிருக்கு ஒரு கருப்பு கலரில் அந்த லெட்டர்ஸில் எழுதப்பட்டிருக்கு. It also said that the lifeboat was designed to accommodate a maximum of 32 people. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அது மட்டும் எழுதப்படலை, அங்கே வேறு என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அங்கே இந்த லைஃப் போட் வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஒரு 32 பேர் பயணிக்கிற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கு. Wouldn't that have been merry sharing it with so many? ஸோ இத்தனை பேர் கூட சேர்ந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. Instead we were 3 and it was awfully crowded. அதுக்கு பதிலாக நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம், ஆனால் அது என்னமோ பெரிய கூட்டம் மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு. It seems orange is the color of survival because the whole inside of the boat and the tarpaulin and the life jacket and the life buoy
and the oars and most every other significant object was orange. Even the plastic headless whistles were orange. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரஞ்சு கலர் தான் வந்துட்டு சர்வைவலுக்கு ஏற்ற கலர் அப்படின்றது சொல்கிறார். ஆரஞ்சு வந்துட்டு சர்வைவல் அப்படின்னா ஒரு இடத்துல தப்பிச்சு பழிச்சு வாழ்கிறது. ஸோ இதுக்கு எந்த கலர் மேட்சாக இருக்குன்னா ஆரஞ்சு கலர் தான் போல். ஏன்னா அங்கே இருந்த எல்லாமே வந்துட்டு ஆரஞ்சு கலரில் தான் இருந்துச்சு. அந்த போட்டும் ஆரஞ்சு கலர் தான், அந்த தார்பாயும் ஆரஞ்சு கலர் தான், அங்கே இருந்த லைஃப் ஜாக்கெட்டு, லைஃப் பாய், அங்கே இருந்த ஓர்ஸ், அங்கே இருந்த சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலுமே அது எந்த கலரில் இருந்துச்சுன்னா ஆரஞ்சு கலர். ஈவன் வந்துட்டு அங்கே இருக்க பிளாஸ்டிக்ஸு, அந்த ஹெட்லெஸ் விசில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆரஞ்சாக இருந்துச்சு. The words Tismstum and Panama were printed on each side of the bow in the stark black Roman capitals. ஸோ 2 வேர்ட்ஸ் வந்துட்டு அங்கே பவுஸ் அப்படி பவு இருக்குல்ல, அதில் ஈச் சைட்லேயும் எழுதப்பட்டிருக்கு. என்ன வர்த் அப்படின்னா டிசம்ஸ்டம் அப்படின்னும் பனாமா அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. அது கருப்பு கலரில் ரோமன் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதில் எழுதப்பட்டிருக்கு. I did not grasp all this detail and many more right away. ஸோ இவர் என்ன பண்ணார், அந்த கப்பலில் போன உடனே இதெல்லாம் கவனிக்கலை, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அவர் கவனிக்கலை. They came to my notice with time and as a result of necessity. காலம் போக போக எனக்கு இது வந்துட்டு என் கண்ணுக்கு தென்பட்டது. அதுவும் இல்லாமல் என்னோடய தேவை கூட இதை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். I would be in the darest of dare straight facing a bleak future. இல்லை டேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா DIRE இருக்குல்ல, டேர், அதுக்கு என்ன அர்த்தம்னா பயங்கரமான, ஸ்ட்ரைட்னா நெருக்கடி. ஸோ இவரோட சுச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப நெருக்கடியான சுச்சுவேஷன். ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு வெறுமையான எதிர்காலத்தை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. ப்ளீக் அப்படின்னா குளிர்றது அப்புறம் வெறுமையாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. When some small things, some detail would transform itself and appear in my mind in a new light. இந்த மாதிரியான சில விஷயங்கள் கூட எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பு என் மைண்டுக்குள்ளே தோணுன மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு. It would no longer be the small thing it was before. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்துட்டு சின்ன விஷயங்கள் கிடையாது. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் த வேர்ல்ட். ஆனால் இப்போ தான் அந்த விஷயங்கள் வந்துட்டு எனக்கு உலகத்திலே ரொம்ப முக்கியமான விஷயங்களாக தெரியுது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அவர் கப்பலில் பயணிச்சிட்ருக்கப்போ அந்த லைஃப் போட்டில் என்ன இருக்குது, அது என்ன எழுதிருக்கு, ரோமன் லெட்டரில் எழுதியிருக்கா, பிளாக் லெட்டரில் எழுதியிருக்கான்னு அவர் கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த போட்டு இருக்குல்ல, லைஃப் போட்டு தான் அவருக்கு உயிரை கொடுக்குது, உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதில் இருக்க எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாரு. அது அவருக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. த திங் தேட் வுட் சேவ் மை லைஃப், இதுதான் வந்துட்டு என் வாழ்க்கையை காப்பாற்றிருக்குன்னு சொல்கிறாரு. திஸ் ஹேப்பன் டைம் அண்ட் அகெயின், ஹவு ட்ரூ இட் இஸ் த நெசசிட்டி is the mother of invention, how very true. ஸோ இப்போ நடக்குதில்ல, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, என்ன உண்மை அவருக்கு தெரிய வருதுன்னா, தேவை தான் வந்துட்டு ஒரு கண்டுபிடிப்பின் தாய் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படிங்கிறப்ப தான் கண்டுபிடிப்பாக வருது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். நமக்கு எங்கே தேவை இருக்கோ அங்கே கண்டுபிடிப்பும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. And what if the supplies were at the bow beneath the tarpaulin? ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போது எனக்கு தேவையான சப்ளைஸ்லாம் அந்த தார்பாய் இருக்குல்ல, அதுக்கு அடியில் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. I turned and crawled back. ஸோ அவர் திரும்பி என்ன பண்ணுறாரு, தவழ்ந்து போகிறாரு. I felt like a dried out lizard. ஸோ இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு காஞ்சு போன பள்ளி மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுதான். I pushed down on the tarpaulin. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் tarpaulin புஷ் பண்ணி பார்க்குறாரு. It was tautly stretched. டான்ட்லி அப்படின்னா நல்லா இறுக்கமாக சொல்லுவாங்க, வரப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த தார்பாய் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. இஃப் ஐ அன்ரோல்ட் இட் ஐ வுட் கிவ் மை செல்ஃப் அக்சஸ் டு வாட் சப்ளைஸ் மைட் பி ஸ்டோர் பிலோ. ஸோ நான் இதை என்ன பண்ணேன், இந்த தார்பாயை சுருட்டினேன்னா இதுக்கு அடியில் வந்துட்டு எனக்கு தேவையான சப்ளைஸ் கிடைக்கலாம். பட் தட் மென்ட் கிரியேட்டிங் அன் ஓப்பன் ஆன் டு ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் டென். எனக்கு சப்ளைஸ் மட்டும் கிடைக்காது, நான் வந்துட்டு ரிச்சர்ட் பார்க்கர் குகை இருக்குல்ல, அதையும் வந்துட்டு திறந்து விட்றேன் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது திறக்கிறப்போ ரிச்சர்ட் பார்க்கர் இன்ஃபேக்ட் ஹீ கேன் see the tiger. There was no question. ஸோ எனக்கு இப்போ எந்த கேள்வியும் கிடையாது. thirst pushed me on. ஸோ என் தாகம் வந்துட்டு இது செய்ய சொல்லி என்னை தள்ளுது.
ஐ unrolled it a little. ஸோ என்ன பண்ணுறாரு, கொஞ்சமாக அதை தார்பாயை கட்டுறாரு. இமிடியேட்லி ஐ வாஸ் ரிவார்டட். அப்போவே அவருக்கு என்ன கிடச்சிருது, ஒரு ரிவார்ட் கிடைக்கிது. த பவ் வாஸ் லைக் த ஸ்டான், இட் ஹேட் அண்ட் எண்ட் பெஞ்ச். அந்த பவ் அந்த பவ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஸ்டான் படகினோட பின்பகுதி மாதிரி இருக்குது. ஸ்டான்னா பின் விளிம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பெஞ்ச் இருக்குது. அண்ட் அப்பான் இட் இஸ் ஜஸ்ட் ஃபியூ இன்ச்சஸ் ஃப்ரம் த ஸ்டான் ஹேஸ் கிளிட்டர் லைக் அ டைமண்ட். அந்த ஸ்டர்ன் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி என்ன இருக்குன்னா, ஹேஸ்க்னா ஒரு லிட்டு. அந்த லிட் வந்துட்டு எப்படி வந்துட்டு மினுமினுக்குதுன்னா, ஒரு வைரத்தை போல் மினுமினுக்குதான். தேர் வாஸ் த அவுட்லைன் ஆஃப் அ லிட். அங்கே வந்துட்டு அந்த லிட்டுக்கு ஒரு அவுட்லைன் இருக்குது. மை ஹார்ட் பிகேன் டு பவுண்ட். ஐ அன்ரோல் த டாப் லைன் ஃபர்தர். ஸோ இவருக்கு இதே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் என்ன பண்ணுறாரு, தார்பாயை எடுத்து கட்டுறாரு. ஐ பீக்ட் அண்டர். த லிட் வாஸ் ஷேப் லைக் ரவுண்ட் அவுட் ட்ரையாங்கிள். ஸோ அவர் எட்டி பார்த்தப்ப எப்படி இருக்குது அந்த அந்த ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னா, ரவுண்ட் அவுட் ட்ரையாங்கிள் மாதிரி ரவுண்டாக இருக்கும், பட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஒரு கேஸ் மூடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது திறக்கிறப்போ வந்துட்டு அந்த மூடி வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷேப்பில் இருக்குது. 3 feet wide and 2 feet deep. அதோட ஆழம் வந்துட்டு 3 அடி, அதோட அகலம் வந்துட்டு 3 அடி, ஆழம் வந்துட்டு 2 அடி. At that moment, I perceived an orange mass. அப்போ தான் அவர் கண்ணுக்கு ஒரு பெரிய ஆரஞ்சு கலரில் ஒன்று தென்படுது. I jerked my head back. ஸோ பயத்தில் என்ன பண்ணுறாரு, தலையை வந்துட்டு வெளியே எடுத்துடுறாரு. But the orange wasn't moving and didn't look right. ஆனால் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அது வந்துட்டு மூவும் ஆகலை, இவரை பார்க்கவும் இல்லை. ஐ லுக்ட் அகைன். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் குனிஞ்சு பார்க்குறாரு. இட் வாஸ்ன்ட் அ டைகர். ஸோ அவர் என்ன யோசிச்சார், அது டைகர் நினச்சா பயந்தார், ஆனால் அது டைகர் கிடையாது. இட் வாஸ் அ லைஃப் ஜாக்கெட். அது வந்துட்டு உண்மையிலே என்னென்னா லைஃப் ஜாக்கெட். தேர் வேர் நம்பர் ஆஃப் லைஃப் ஜாக்கெட்ஸ் அட் த பேக் ஆஃப் ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் டென்ட். ஸோ ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிற இடத்துல நிறைய லைஃப் ஜாக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது 32 பேர் வசிக்கிறதுக்குரிய 32 பேர் அதில் ட்ராவல் பண்ணுறதுக்குரிய எல்லா நெசசிட்டிஸும் இருக்குது அப்படின்னா அவ்வளோ லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அது இருக்குது. shiver went through my body between the life jackets, partially as if through some leaves. I had my first unambiguous clear-headed glimpse of Richard Parker. ஸோ அப்போ இதை பார்த்துட்டு இருக்கப்போ அவருக்கு என்ன ஆகுது, உடம்புலாம் அப்படி வந்துட்டு ஷிவர் ஆகுது. ஷிவர்னால் அப்படி மாதிரி புல்லரிக்குதுன்னு சொல்லலாம், நம்ம சிலிர்த்து போகுது. ஏன்னா அந்த லைஃப் ஜாக்கெட்டுக்கு இடையில வந்துட்டு அவர் என்னத்தை பார்க்குறாரு அப்படின்னா, அன்ஆம்பிகுவஸ் அப்படின்னா தெளிவான கிளிம்சஸ் ஆஃப் ரிச்சர்ட் பார்க்கர். அதாவது இப்போ தான் ரிச்சர்ட் பார்க்கர் எப்படி இருப்பான் அப்படின்னு தெளிவாகவே அவர் பார்க்குறாரு, நேராக பார்க்குறாரு. இட் வாஸ் ஹிஸ் ஹன்ச்சஸ் ஐ குட் சி. ஸோ அவனோட பேக் சைடு தான் அவரால் பார்க்க முடியுது. அண்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் பேக், அவரோட பின்னாடி சைடு தான் அவர் பார்க்குறாரு. டானி ஸ்ட்ரிப்ட் அண்ட் சிம்பிளி எனாமஸ். இதில் டானி அப்படின்னா எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரைப்ட் அப்படின்னா அந்த புலிக்கதை வரிகள் இருக்கும்ல, அதுவும் பெருசாகவும் இருக்கிறான். he was facing the stern lying flat on his stomach. ஸோ அவன் வந்துட்டு எந்த பக்கம் திரும்பி படுத்திருக்கான்னா, ஸ்டர்ன் பக்கம் திரும்பி படுத்திருக்கான். அவன் வயிறு கீழே போட்டு, அனிமல்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு முன்னாடி காலையும் பின்னாடி காலையும் வச்சுட்டு வயிறை வந்துட்டு கீழே புஷ் பண்ணி படுக்குங்கள்ல, அந்த மாதிரி படுத்திருக்கான். he was still except for the breathing motion of his side. ஸோ அவன் என்ன பண்ணுறான், இன்னுமே வந்துட்டு அந்த மூச்சு விடுற நிலையில தான் வந்துட்டு அவன் படுத்திருக்கான். I blinked in disbelief at how close he was. ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, கண்ணை சிமிட்டி பார்க்குறாராம். அவரால் நம்பவே முடியலாம் ரிச்சர்ட் பார்க்கர் முன்னாடி இருக்கான் அப்படிங்கிறத. he was right there 2 feet beneath me stretching. ஸோ அவன் அங்கே தான் இருக்கான், 2 அடிக்கு கொஞ்சம் தள்ளி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிகிட்ருக்கான். I could have pinched his bottom. ஸோ என்ன அவர் தெரியாமல் வந்துட்டு நான் அவனோட பாட்டமை வந்துட்டு கிளியிருப்பேன் போல் அப்படின்னு சொல்கிறாரு. And between us there was nothing but a thin tarpaulin easily got drowned. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு தார்பாய் மட்டும்தான் இருக்குது, அது ஈஸியாகவும் அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. God preserve me, no supplication was ever more passionate yet more gently carried my breath. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் தான் வந்துட்டு என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறாரு. சப்ளிகேஷன் அப்படின்னா வேண்டுதல். ஸோ இது வரைக்கும் அவர் வந்துட்டு எதையுமே இவ்வளோ ஜென்டிலாக வந்துட்டு அவரோட மூச்சை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்துட்டு
ட்ரை பண்ணதே இல்லை, வேண்டிக்கிட்டதே இல்லை. நமக்கு ஒரு நெசசிட்டி, ஒரு தேவை அப்படிங்கிற வரப்போ தானே நம்ம அதிகமாக வேண்டுறோம். ஸோ அந்த மாதிரி பேஷனேட்டாக வந்துட்டு அவரோட வேண்டுதல் இருக்குது. ஐலே அப்சல்யூட்லி மோஷன்லெஸ். ஸோ என்ன பண்ணுறாரு இவர், அப்படியே அசையாமல் படுத்துக்கிறாரு. ஐ ஹேட் டு ஹேவ் வாட்டர். ஸோ எனக்கு கண்டிப்பாக இப்போ தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஐ ப்ராட் மை ஹேண்ட் டவுன் குவைட்லி அண்டர் த ஹாஸ்ப். ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த ஹாஸ்ப் இருக்குல்ல, அந்த மூடி, அதை வந்துட்டு திறக்கிறாரு. ஐ புல்ட் ஆன் த லிட். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த லிட்டை எடுக்கிறாரு. ஐ ஓப்பன் ஆன் டு த லாக்கர். அதுக்குள்ளே ஒரு லாக்கர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறாரு. I looked down between my legs. I thought I would faint for joy. ஸோ என்ன பண்ணுறாரு, இவரோட கால்களை பார்க்குறாரு. இவர் நினைக்கிறாரு, நான் சந்தோஷத்தில் மயங்கி விழுந்துருவேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கால்களை பார்க்குறாரு. The open locker glistened with shiny new things. ஸோ glistened அப்படின்னா மின்னுதல். ஸோ அந்த ஓப்பன் லாக்கர் வந்துட்டு ரொம்ப மின்னுது, அதில் நிறைய புது பொருட்கள் இருக்குது. ஓ the delight of the manufactured good, the man-made device, the created thing. ஸோ இவருக்கு என்ன சந்தோஷம் வருதுன்னா, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மேனுஃபேக்சர்டான விஷயத்தை பார்த்து இவர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது வந்துட்டு மேன்மேடானது, மனுஷன் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. The moment of material revelation brought an intensity of pleasure. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து இவர் வந்துட்டு வியக்கிறாரு. அது டக்குன்னு இவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. A heady mix of hope, surprise, disbelief, thrill, gratitude. ஸோ அவருக்கு எந்த மாதிரியான மனநிலைமை இருக்குது அப்படின்னா, நம்பிக்கை, ஆச்சரியம், அவநம்பிக்கை, த்ரில்லுனா வந்துட்டு ஒரு சிலிர்ப்பு, நன்றி, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து அவருக்கு அந்த மிக்ஸ்டு எமோஷனை கொடுக்குது. ஆல் crushed into one, unequaled in my life by any Christmas, birthday, wedding, Diwali or other gift giving occasion. ஸோ இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அவருக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல. ஸோ அப்போல்லாம் கிடைக்கிறப்ப இந்த சந்தோஷம் வந்துட்டு எப்படி இருக்குமோ, எல்லா கிஃப்ட்டும் கிடைக்கிறப்ப அவருக்கு என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரியான சந்தோஷமான ஃபீலிங் அவருக்கு அந்த பொருளை சப்ளைஸை பார்த்தோன்னே கிடைக்குது. ஐ வாஸ் பாசிட்டிவ்லி கிடி வித் ஹாப்பினஸ். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஐயா சந்தோஷத்தில் நான் மயக்கம் போட்டே விழுந்துருவேன் போல் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். கிடினா மயக்கம். மை ஐஸ் immediately fell upon what I was looking for. Whether in a bottle, a tin can or a carton, water is unmistakably packaged. ஸோ அவர் கண் வந்துட்டு எதை தேடுது அப்படின்னா, ஒரு பாட்டில் இல்லைனா ஒரு கேனு இல்லைனா ஒரு கார்ட்டனில் தண்ணி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆன் திஸ் லைஃப் போட் த வைன் ஆஃப் லைஃப் வாஸ் சர்வ்ட் இன் பேல் கோல்டன் கேன்ஸ் that fit nicely in the hand. ஸோ வைன் ஆஃப் லைஃப் அப்படின்னா, ஏசப்பா வந்துட்டு கடவுள் இருக்கார்ல, ஜீசஸ் இருக்கார்ல, அவரோட ரத்தம் வந்துட்டு வைன் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் ப்ரேயரில் கேட்டிங்கன்னா தெரியும், இதோ கடவுளினோட ரத்தம், இது வந்துட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் அமைது. ஸோ அவரோட லைஃப் போட்டில் அது வைன் ஆஃப் லைஃப் அவருக்கு எது அப்படின்னா, அந்த பேலாக கோல்டன் கேன்ஸில் இருக்க தண்ணி தான். அது ஈஸியாக வந்துட்டு கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குதான். ட்ரிங்கிங் வாட்டர் said the vintage label in black letters. ஸோ அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, குடி தண்ணீர் அப்படின்னு ஒரு பிளாக் லெட்டரில் விண்டேஜ் லேபிளில் எழுதிருக்கு. ஒரு லேபிள் இருக்குது, அதில் ட்ரிங்கிங் வாட்டர்னு எழுதிருக்கு. ஹச்பி ஃபுட் எல்டிடி வேர் த வின்டர்ஸ். ஸோ அதை யார் தயாரிச்சிருக்காங்கன்னா, ஹச்பி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. 50 ml வேர் த கண்டென்ட்ஸ். அதில் வந்துட்டு 500 ml தண்ணி இருக்குது. There were stacks of these cans, too many to count at a glance. ஸோ அவருக்கு நிறைய அங்கே கேன்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு பார்த்தாலே அவரால் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. With a shaking hand, I reached down and picked one up. ஸோ அவர் கை நடுங்குது. அதோடு என்ன பண்ணுறாரு, போய் அங்கேருந்து ஒன்று எடுக்கிறாரு. It was cool to the touch and heavy. ஸோ அது தொடுறதுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. I shook it. The bubble of air inside made a dull glub 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 sound. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டின்னில் இருக்கிறத குலுக்குனிங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி தண்ணியிலேருந்து சவுண்டு கேட்குது. ஐ வாஸ் அபவுட் டு பி டெலிவர்ட் ஃப்ரம் ஹெல்லிஷ் தர்ஸ்ட். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோட ஒரு கொடூரமான தாகத்துலேருந்து விடுபட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. மை பல்ஸ் ரேஸ்ட் அட் த தாட். ஐ ஒன்லி ஹேட் டு ஓப்பன் த கேன். ஐ பாஸ்ட். ஹவு வுட் ஐ டூ தேட்? ஸோ அவர் வந்துட்டு பல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. நான் வந்துட்டு இப்போ இந்த கேனை ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கிறாரு, இதை நான் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஐ ஹேட் அ கேன் ஷியர்லி
ஐ ஹேட் அ கேன் ஓப்பனர். என்கிட்ட கேன் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு கேன் ஓப்பனர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ லுக் இன் த லாக்கர். அவரோட லாக்கரில் தேடி பார்க்குறாரு. தேர் வாஸ் அ கிரேட் குவான்டிட்டி ஆஃப் திங்ஸ். அங்கே நிறைய பொருட்கள் இருக்குது. ஐ ரமேஷ்ட் அபவுட். இதில் வந்துட்டு ரமேஷ் அப்படின்னா கலைத்து போடுறது. ஸோ அங்கே அவருக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு கேன் ஓப்பனர். ஸோ அங்கே இருக்க வேறு எல்லாத்தையும் வந்துட்டு கலைச்சி போடுறாரு. ஐ வாஸ் லூசிங் பேஷண்ட். ஸோ அவருக்கு என்ன ஆகுது இப்போது, பேஷண்ட் அதாவது அந்த ஒரு நிதானத்தை இழக்கிறாரு. ஏக்கிங் எக்ஸ்பெக்டேஷன் ஹேட் ரன் இட்ஸ் ஃப்ரூட்ஃபுல் கோர்ஸ். ஐ ஹேட் டு ட்ரிங்க் நவ். ஸோ இவருக்கு வந்துட்டு அந்த எதிர்பார்ப்பு என்ன பண்ணுறது, ஒரு வலியை உண்டாக்குது. எப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த தண்ணியை குடிச்சே ஆகணும் அப்படின்றது. ஆர் ஐ வுட் டை. இந்த தண்ணியை குடிக்கலன்னா நான் செத்தே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வராரு. ஐ குட் நாட் ஃபைண்ட் த டிசையர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் தேடுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவரால் கண்டுபிடிக்க முடியல. பட் தேர் வாஸ் நோ டைம் ஃபார் யூஸ்லெஸ் டிஸ்ட்ரெஸ். ஆக்ஷன் வாஸ் நீடட். ஸோ நம்ம தேவையில்லாமல் கவலைப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, இதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. குட் ஐ ப்ரைஸ் இட் ஓப்பன் வித் மை ஃபிங்கர் நெயில்ஸ். ஐ ட்ரைடு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நான் இது என்னோடய ஃபிங்கர் நெயில் வச்சு ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் செஞ்சும் பார்க்குறாரு. ஐ குடென்ட். அவரால் முடியல. மை டீத் இட் வாசன்ட் ஒர்த் வரியிங். ஐ லுக்ட் ஓவர் த கனல். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பல்ல வச்சு திறக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப அங்கே என்ன தோணுதுன்னா, கனல் அப்படின்னா படகோட விளிம்பு இருக்குது. ஸோ இதை நம்ம எதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அதில் வச்சு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறாரு. இந்த டாப்லன் ஹூக்ஸ். அப்புறம் என்ன யோசிக்கிறாருன்னா, தார்பாயோட அந்த ஹூக் இருக்குல்ல, அதை வச்சு ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு. ஷார்ட்டாக இருக்கும், பிளண்ட்டாக இருக்கும், சாலிடாக இருக்குது. ஐ நீல்ட் ஆன் த பெஞ்ச் அண்ட் லீன்ட் ஓவர். ஸோ அந்த பெஞ்சில் வந்துட்டு முட்டி போட்டு சாஞ்சு அதை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஹோல்டிங் தி கேன் வித் போத் மை ஹேண்ட்ஸ் ஐ ஷார்ப்லி ப்ராட் இட் அப் அகெயின்ஸ்ட் த ஹூக். ஸோ அதை இறுக்கமாக பிடிச்சிட்டு அந்த ஹூக் கிட்டக்க போய் கொண்டு போகிறாரு. அ குட் டிண்ட். அதாவது டிண்ட்னா விசை, அதாவது நல்லா பிடிச்சி இழுக்கிறாரு. ஐ டிட் இட் அகெயின். மறுபடியும் அதை இழுக்கிறாரு. ஐ மேனேஜ் த ட்ரிக். அ பேர்ல் ஆஃப் வாட்டர் அப்பியர்ட். ஸோ என்ன பண்ணுறாரு, அது இப்போ வந்துட்டு அதை எப்படி செய்கிறதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போது அந்த முத்து போன்ற தண்ணி வந்துட்டு வெளியே வருது. ஐ லிக்ட் இட் ஆஃப். இது செய்கிறப்ப என்ன ஆகுது, நீங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணால் அந்த தண்ணி லைட்டாக வடியும்ல, அந்த வடிகிற தண்ணியே இவர் வந்துட்டு நக்கிறாரு. ஐ டர்ன் த கேன் அண்ட் பேங் த ஆப்போசிட் சைட். ஸோ என்ன பண்ணுறாரு, அதை டேர்ன் பண்ணி அந்த ஆப்போசிட் சைடை வந்துட்டு உடைக்கிறாரு. சைட் ஆஃப் த டாப் அகெயின்ஸ்ட் த ஹூக் டு மேக் அனதர் ஹோல். ஸோ அங்கே இன்னொரு ஓட்டை போடுறதுக்காக என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அதை பேங்க்டு அப்படின்னா இடிக்கிறது, அந்த இதில் வச்சு இடிக்கிறாரு. ஐ ஒர்க் லைக் அ ஃபியன். அதாவது ஃப்ரெண்ட் அப்படின்னா கொடூரமாக. ஸோ கொடூரமாக அவருங்க வேலை பார்த்துட்ருக்காராம். ஐ மேட் அ லார்ஜர் ஹோல். ஐ சாட் பேக் ஆன் த கனல். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு பெரிய ஓட்டையை உண்டாக்கிட்டாரு. இப்போ கனலில் உட்காந்துட்டாரு. ஐ ஹெல்ட் த கேன் அப் டு மை ஃபேஸ். அப்போ ஃபேஸ் கிட்டக்க வந்துட்டு அந்த கேனை கொண்டு போய் ஐ ஓப்பன்டு மை மவுத். அப்போ வாயை திறந்து ஐ டில்டட் த கேன். அந்த டில்டட் அப்படின்னா சாய்தல். ஸோ அந்த கேனை சாய்க்கிறார், விச் மீன்ஸ் ஹீ இஸ் ட்ரிங்கிங் த வாட்டர். மை ஃபீலிங்ஸ் கேன் பெர்ஹாப்ஸ் பி இமேஜின் பட் தே கேன் ஹார்ட்லி பி டிஸ்கிரைப்டு. என்னோடய உணர்வுகளை என்னால் வந்துட்டு இமேஜின் தான் பண்ண முடியுமே தவிர்த்து அதை வந்துட்டு விவரிக்க முடியல அப்படின்றாரு. டு த கர்க்லிங் பீட் ஆஃப் மை க்ரீடி தர்ஸ்ட். கர்க்லிங் அப்படின்னா வந்துட்டு கொப்பளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டையில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும்ல, அதுதான் அந்த கர்க்லிங். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பேராசையான அந்த தாகத்துக்கு அந்த தண்ணி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த தண்ணி எப்படி இருக்குன்னா, பியோர் டெலிஷியஸ் பியூட்டிஃபுல் கிறிஸ்டலைன் வாட்டர் ஃப்ளோட் இன்டு மை சிஸ்டம். அது ரொம்ப பியூராகவும் ரொம்ப டெலிஷியஸாகவும் அழகாகவும் அந்த வாட்டர் வந்துட்டு அவரோட உடம்பு சிஸ்டம்னா அவரோட உடம்புக்குள்ளே போகுது. லிக்விட் லைஃப் இட் வாஸ். அதாவது இதுதான் வந்துட்டு லிக்விட்னா என்னது, திரவம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான சொர்க்கம் இது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ட்ரைன் த கோல்டன் கப் டு த வெரி லாஸ்ட் ட்ராப் சக்கிங் அட் த ஹோல் டு கேட்ச் எனி ரிமைனிங் மாய்ஸ்சர். ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த இது எல்லாத்தையும் கால் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்துட்டு உறிஞ்சு குடிக்கிறாரு. ஐ வெண்ட் டோஸ் த கேன் ஓவர் போர்ட் அண்ட் கெட் அனதர் ஒன். ஸோ குடித்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்போம்ல, தண்ணி குடித்ததுக்கப்புறம் ரொம்ப தாகமாக, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து என்ன பண்ணுறாரு, அதை வந்துட்டு தூக்கி எறிகிறாரு இந்த கேனை. ஐ ஓப்பன்ட் இட் த வே as quickly. I opened it
way I had the first and its contents vanished just as quickly. ஸோ இன்னொன்று ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாரு, திருப்பியும் குடிக்கிறாரு. The can sailed overboard too. ஸோ அதையும் தூக்கி எறிஞ்சிடறாரு. And I opened the next one. மறுபடியும் இன்னொன்னையும் ஓப்பன் பண்ணுறாரு. Shortly also ended up in the ocean. அதுவுமே கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுது, ஓஷனுக்குள்ளே எரிஞ்சிடுறாரு. Another can was dispatched. I drank 4 cans, 2 liters of the most exquisite of nectars. ஸோ அவர் 4 கேன் குடிக்கிறாரு. 4 கேனும் வந்துட்டு நான் எத்தனை லிட்டர்ஸ்னால் 2 லிட்டர்ஸ் இருக்குது. இதில் எக்ஸ்க்யூசைட் அப்படின்னா நேர்த்தியான, நெக்டார்ஸ் அப்படின்னா அமிர்தம். ஸோ இது இவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா ஒரு எக்ஸ்க்யூசேட் நெக்டார் மாதிரி தெரியுதான், ஒரு அமிர்தம் மாதிரி அவருக்கு டேஸ்ட் ஆகுது. பிஃபோர் ஐ ஸ்டாப்ட், குடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், யூ மைட் திங்க் தட் ரேப்பிட் இன்டேக் ஆஃப் வாட்டர் ஆஃப்டர் ப்ரொலாங்டு தர்ஸ்ட் மைட் அப்செட் மை சிஸ்டம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கலான்னா, ரேப்பிட்னா அந்த வேகமாக சொல்லுவாங்கள்ல, நம்ம ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காம வந்துட்டு கடக்கடன் தண்ணி குடிக்காதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில். அந்த மாதிரி குடிக்கிறது வந்துட்டு என்னோடய உடம்புக்கு கெடுதியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான்சென்ஸ், ஐ நெவர் ஃபெல் பெட்டர் இன் மை லைஃப். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட என் லைஃப்பில் நான் எப்போயுமே சந்தோஷமாக பெட்டராக ஃபீல் பண்ணதில்லை. வை ஃபீல் மை ப்ரோ, மை ஃபோர்ஹெட் வாஸ் வெட் வித் ஃப்ரெஷ் க்ளீன் ரெஃப்ரெஷிங் பர்சிபரேஷன். ஸோ அப்புறம் என்ன ஆகுது, அவருக்கு அந்த எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அவரோட தலையெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக வந்துட்டு வியர்க்க ஆரம்பிக்குது. எவ்ரி திங் இன் மீ ரைட் டவுன் டு த போர் ஆஃப் மை ஸ்கின் வாஸ் எக்ஸ்ப்ரெஸிங் ஜாய். ஸோ அவரோட உடம்புல இருக்க எல்லா விஷயமே அவருக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொடுக்குதான். A sense of well-being quickly overcame me. My mouth became moist and soft. I forgot about the back of my throat. My skin relaxed. My joints moved with greater ease. My heart began to beat like merry drum, and blood started to flowing through my veins like cars from wedding party, honking their way through town. ஸோ அவருக்கு வந்துட்டு இப்போ தான் உடம்பு சரியாகுதான். அவரோட வாய் வந்துட்டு வறண்டு போயிருக்கும்ல, அது வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் சாஃப்ட் ஆகுது. அதே மாதிரி முதுகு வலி இருந்தது அப்படிங்கிறார்ல, அது வந்துட்டு அவருக்கு இல்லை. சாரி, அந்த த்ரோட்டோட பேக்கில் பெயின் இருந்ததுன்னு சொன்னார்ல, அது இல்லை. அவரோட ஸ்கின்னும் அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுது. அவரோட ஜாயின்ஸ் வந்துட்டு இந்த எலும்போட ஜாயின்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு அப்போ தான் நல்லா ஒர்க் ஆகுது. அவரோட இதயம் வந்துட்டு துடிக்க ஆரம்பிக்குது. எப்படின்னா நல்லா ட்ரம் மாதிரி துடிக்க ஆரம்பிக்குது. அவரோட பிளட்டு வந்துட்டு நல்லா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் அது எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, வெட்டிங் பார்ட்டியில் வந்துட்டு முடிச்சுட்டு போகிறப்போ அந்த கார் சவுண்ட் அடிக்கும்ல, அந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. அந்த மாதிரி ஹார்ன் பண்ணுதான். மை ஹெட் பிகேம் கிளியரர். ட்ரூலி ஐ வாஸ் கம்மிங் பேக் டு லைஃப் ஃப்ரம் அ டெட். ஐ வாஸ் க்ளோரியஸ். ஸ்ட்ரென்த் அண்ட் சப்ளினஸ் கேம் பேக் டு மை மசில்ஸ். ஆமாம், அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவர் ஃப்ளெக்சிபிலிட்டி, இப்போ தான் வந்துட்டு அவர் தசைகள்லாம் நல்லா ஒரு சத்தாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் ஆக ஆரம்பிக்குது. அவரோட தலை வந்துட்டு இப்போ தான் கிளியராக ஆகுது. இப்போ தான் வந்துட்டு அவருக்கு உயிரே திரும்பி வந்த மாதிரி தெரியுது. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ டெல் யூ டு பி ட்ரங்க் ஆன் ஆல்கஹால் இஸ் டிஸ்கிரேஸ்ஃபுல், பட் டு பி ட்ரங்க் ஆன் வாட்டர் இஸ் நோபல் அண்ட் எக்ஸாட்டிக் பாஸ்ட் இன் பிலிஸ் and plenitude for several minutes. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆல்கஹால் குடிக்கிறதுல என்னங்க சந்தோஷம் இருக்குது, தண்ணியை குடிச்சு பாருங்கள், அது வந்துட்டு ரொம்ப மகத்துவமாகவும் பரவசத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். நோபல்னா மகத்துவம், எக்ஸ்டாட்டிக்னா பரவசம். அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பேரின்பத்துலேயும் நிறையா ஒரு முழுமையிலையும் வந்துட்டு குளிர்காயிற மாதிரி இருக்கும். இதில் பாஸ்க்ட் அப்படின்னா குளிர்காய்தல், பிளிஸ் அப்படின்னா பேரின்பம், பிளென்டிடியூட் அப்படின்னா முழுமை, நிறையா கிடைக்கிறது. ஸோ இதில் வந்துட்டு சந்தோஷமாக ஓவர் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் வந்துட்டு தண்ணி குடிக்கிறப்ப கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹேட் வாட்டர் ரேஷன் ஃபார் லாஸ்ட் மீ 124 days. ஸோ இன்னும் 124 நாட்கள் வந்துட்டு உபயோகிக்கிற மாதிரி எனக்கு தண்ணி என்கிட்ட இருக்குது. நெவர் ஹேட் சிம்பிள் அரித்மெட்டிக் ப்ராட் சச் அ ஸ்மைல் டு மை ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கணக்குகள் கூட என் முகத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லைன்னு சொல்கிறாரு. இவர் சந்தோஷத்தில் நல்லா துள்ளி குதிச்சிட்ருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இட் வாஸ் ரிச்சர்ட் பார்க்கர் ஹூ காம்ட் மீ டவுன். இட் இஸ் த ஐரனி ஆஃப் த ஸ்டோரி தட் த ஒன் ஹூ ஸ்கேட் மீ witless to start with was the very same who bought me
brought me peace, purpose, I dare say even wholeness. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சந்தோஷத்தில் இருக்கப்போ எனக்கு ரிச்சர்ட் பார்க்கர் ஞாபகம் வரான் அவருக்கு. ஸோ அவருக்கு இதில் காமெடி என்ன அப்படின்னா, அதாவது பார்த்து ரொம்ப பயப்பட்ட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்து ரொம்ப ஒரு பயப்பட்ட ஒரு ஆள் யாருன்னா ரிச்சர்ட் பார்க்கர். ஸோ அவன் தான் இப்போ இவருக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அமைதியையும் ஒரு நோக்கத்தையும் கொண்டு வந்திருக்கான். ஈவன் அவன் வாழ்க்கையே வந்துட்டு முழுமையடைய வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. I had to tame him. It was at that moment that I realized this necessity. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரிச்சர்ட் பார்க்கரை வந்துட்டு பழக்கப்படுத்தணும். டேம்னா வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பழக்கப்படுத்தணும். ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப தேவையான விஷயமாக அவர் நினைக்கிறாரு. It was not a question of him or me, but of him and me. இப்போ வந்துட்டு எது கேள்வி இல்லை அப்படின்னா, அவனா நானா அப்படிங்கிறது கேள்வி இல்லை, அவனும் நானும் அப்படிங்கிறது தான் உண்மைன்னு சொல்கிறாரு. ஸோ ஹி வாண்ட் டு ரெஸ்கியூ ரிச்சர்ட் பார்க்கர் டூ. இவர் மட்டும் உயிர் பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கல, ரிச்சர்ட் பார்க்கரும் அவன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. We were literally and figuratively in the same boat. ஸோ நாங்கள் 2 பேருமே அங்கே தான் இருக்கோம், டுகெதர். ஸோ 2 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க. We would live or we would die together. ஸோ என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒன்றாவே உயிர் வாழலாம், ஒன்றாவே சாகவும் செய்யலாம். He might be killed in an accident. ஸோ என்ன பண்ணலாம், அங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது நடந்தால் அவன் சாகலாம். பட் இட் would be foolish to count on such an eventuality. ஸோ இதை பற்றி யோசிக்கிறது வந்துட்டு எனக்கு முட்டாள்தனமாக தான் தெரியுது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை பற்றி யோசிக்கிறது வந்துட்டு முட்டாள்தனமாக தான் தெரியுது. ஆர் he could die shortly for natural causes. சாரி, இடையில ஒரு லைனில் விட்டேன். ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவன் செத்து போயிடலாம். அப்படி இல்லைனா நேச்சராக வந்துட்டு அவனுக்கு உடம்பு முடியாமல் சிக்னஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பச்சு அவன் செத்துடலாம். ஆனால் இதை பற்றி எனக்கு இப்போ யோசிக்கவே தோணலை அப்படின்னு சொல்கிறாரு. மோர் லைக்லி த வேர்ஸ்ட் குட் ஹேப்பன். ஸோ இதை விட ரொம்ப கொடூரமான விஷயம் கூட நடக்கலாம். இன் விச் ஹிஸ் அனிமல் டஃப்னஸ் வுட் ஈஸிலி அவுட்லாஸ்ட் மை ஹியூமன் ஃப்ராலிட்டி. அவுட்லாஸ்ட் அப்படின்னா நீடித்து வாழ்கிறது, ஃப்ராலிட்டி அப்படின்னா வலுவின்மை. ஸோ அவனோட கேலிபர் எப்படின்னா, நிறைய நாள் வாழ்கிறக்குரிய கேலிபர் வந்துட்டு என்னை விட அவனுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ என்னை விட அவன் வந்துட்டு அதிகமாக நீடித்து வாழ்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்லி இஃப் ஐ டேம்ட் ஹிம் குட் ஐ பாசிபிளி ட்ரிக் ஹிம் into dying first if we had to come to that sorry business. ஸோ என்ன சொல்கிறாரு, நான் ஒரு வேளை டேம் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணலாம், அவனை வந்துட்டு வேகமாக சாகடிக்கிற மாதிரி ட்ரிக் பண்ணிடலாம். ஏன்னா சொல்கிறத கேட்குது அப்படின்னா அவர் உயிர் வாழ்கிறதுக்காக அதை கொள்றதுக்குரிய ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு இவருக்கு அமையுங்கிற மாதிரி யோசிக்கிறாரு, இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பட் there's more into it. I will come clean. ஆனால் அதில் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். I will tell you a secret. A part of me was glad about Richard Parker. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அது உண்மை என்னென்னா எனக்கு ரிச்சர்ட் பார்க்கர் என் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. A part of me did not want Richard Parker to die at all. ஸோ என்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது, என்னோட பாதி என்ன சொல்லுதுன்னா, ரிச்சர்ட் பார்க்கர் சாகவே கூடாதுன்னு சொல்லுது. Because if he died, I would be left alone with despair. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை ரிச்சர்ட் பார்க்கர் இறந்து போயிட்டான் அப்படின்னா நான் தனிமையில் ரொம்ப வாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. A foe even more formidable than a tiger. அதாவது ஒரு புலியை விட ஒரு எதிரி வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. If I still had to will to live, it was thanks to ரிச்சர்ட் பார்க்கர். இன்னும் நான் வாழணும்னு நினைக்கிறேன், என் குடும்பத்திலேருந்து இழந்ததுக்கப்புறமா நான் வாழணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு காரணம் ரிச்சர்ட் பார்க்கர் தான். He kept me from thinking too much about my family and my tragic circumstances. அவன் வந்துட்டு, அதாவது நான் என் குடும்பத்தை பற்றியோ எனக்கு நடந்த அந்த விபரீதத்தை பற்றியோ யோசிக்கிறதுலேருந்து கொஞ்சம் எனக்கு இவன் வந்துட்டு யோசிக்காமல் இருக்கிறதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்றாரு. ஐ புஷ் மீ டு கோ ஆன் லிவிங். அவன் வந்துட்டு எனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கான். ஐ ஹேட்டட் ஹிம் ஃபார் இட் எட் அட் த சேம் டைம் ஐ வாஸ் கிரேட்ஃபுல். ஸோ இவனை வந்துட்டு இப்போ நான் வாழ்கிறதுக்கு அவன் ஒரு காரணமாக இருக்குன்றதை நினைக்கிறப்போ அவருக்கு கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. ஏன்னா அவன் குடும்பம் யாருமே இல்லை. ஸோ அவர் இருக்காருங்கிறப்போ கொஞ்சம் அந்த எண்ணம் அவருக்கு வெறுப்பை கொடுத்தாலுமே அவர் ரிச்சர்ட் பார்க்கருக்கு நன்றியாக இருக்கிறார். கிரேட்ஃபுல்னால் நன்றி. ஐ ஆம் கிரேட்ஃபுல். இட் இஸ் த பிளைன் ட்ரூத். Without Richard Parker, I wouldn't be alive today to tell you my story. ஸோ
ஸோ அவர் கண்டிப்பாக நான் கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கேன். ஏன்னா ரிச்சர்ட் பார்க்கர் இல்லாமல் நான் இப்போது இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் அந்த இன்சிடெண்ட்லாம் கடந்து வந்து தானே அந்த கதை எழுதுகிறாரு. ஸோ ரிச்சர்ட் பார்க்கர் அவர் கூட இல்லை. ஈவன் வந்துட்டு நீங்கள் அந்த படத்தெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெங்கால் டைகர் என்ன பண்ணும் அப்படின்னா, இவனு அங்கே மீனெல்லாம் இருக்கும்ல, அதில் மீனெல்லாம் பிடிச்சி இவனுக்கு வந்துட்டு கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு கொடுக்கும், போட்டுரும். நான் இஃப் ஐம் நாட் ராங் அந்த ஃபிலிமில் எனக்கு அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அண்டு இவன்கிட்ட அந்த கழுதைப்புலி ஒன்று கூட இருக்கும்ல, அதுக்கிட்டேருந்து கூட வந்துட்டு இவரை ரெஸ்கியூ பண்ணுவான் அந்த டைகர். அவர் வந்துட்டு எமோஷ்னலாகவும் அட்டாச்சாக இருக்காது. அவருக்கு என்னென்னா இது எப்படி டைகரும் அப்படி தான் நினச்சிருக்கும் போல், என் கூட ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு நினச்சிருக்கும் போல். ஆனால் இவரை வந்துட்டு அட்டாக்லாம் பண்ணாது. ரிச்சர்ட் பையன் வந்துட்டு அட்டாக்லாம் பண்ணாது. ஆனால் என்ன ஆகும்னா கடைசி வந்துட்டு அது அந்த ரெஸ்கியூ டீம் வந்துடும்ல, அவர் வந்துட்டு ஒரு தீவுக்கு போயிடுவார். அந்த படத்துப்படி ஒரு தீவுக்கு போவார், இவர் இறங்குவார். இறங்கி அந்த டைகரும் இறங்கி என்ன பண்ணோன்னா திருப்பி கூட பார்க்காம போயிடும். ஸோ என்ன பண்ணுறது, லைஃப்பில் ஒரு நெசசிட்டி கூட அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவருக்கு ரிச்சர்ட் பார்க்கர் திரும்பி பார்க்காம போனது வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஆனால் ஒரு புலியோட வாழ்க்கைங்கிறது வேறு, ஒரு மனுஷனோட வாழ்க்கைங்கிறது வேறால. அந்த புலி ஒரு தூரம் கொல்லாமல் கூட வச்சுட்டு இருந்ததே பெரிய விஷயமா இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு சீன் வந்துட்டு அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரிச்சர்ட் பார்க்கர் வந்துட்டு முன்னாடியே அவங்க அப்பா வளர்க்குறப்பே ரிச்சர்ட் பார்க்கர் மேலே பைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அங்கே போயிட்டு அந்த கூண்டுக்கிட்டலாம் போயிட்டு நிற்பார். அது கடிக்க வருங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது உண்மையிலே கடிக்க வர மாதிரில அது கிட்டக்க ஒரு மாதிரி டெரிஃபிக்காக வரும். ஸோ அவங்க அப்பா அதுக்குள்ளே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ ரிச்சர்ட் பார்க்கருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன பந்தம் வந்துட்டு முன்னாடிலேருந்து இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. I left Richard Parker in a jungle and waited for a ship. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த படகு வந்துட்டு வந்துடும், அந்த ஒரு தீவில் ஒரு ஏரியாவுக்கு வந்து இறங்கிடும். ஸோ என்ன ஆகும்னா அந்த டைமில் ஜங்கிள்குள்ளே யார் போயிடுவானா, ரிச்சர்ட் பார்க்கர் போயிடுவான். ஸோ இவர் எதுக்காக வெயிட் பண்ணியிருக்காருன்னா, ஏதாவது ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஏதாவது ஷிப் வருமானு வெயிட் பண்ணிகிட்ருப்பார். It pained me to see the animal without even turning his head to have a last glimpse. ஸோ அவருக்கு எது வழியை கொடுத்துருக்கு அப்படின்னா, இவ்வளோ தூரம் கூட வந்திருக்கும், தன்னால் கூட இருந்திருக்கும், ஆனால் திரும்பி எனக்கு கூட ஒரு பார்வை பார்த்துட்டு கூட அவன் போகலையே. அதாவது குட் பாய், அதுக்கு உங்கள் வாய் திறந்து குட் பாய்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படி பார்க்குறது மூலமாக குட் பாய் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. A ship did find me and I am now reunited with my family. ஸோ என்ன பண்ணுறாரு, ஷிப் அவரை கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஃபேமிலியோடு இருக்கார். ஃபேமிலி இன் த சென்ஸ் அவரோட குடும்பம் கிடையாது, மற்ற ஃபேமிலியோடு அவர் கூட இருக்கார். ஸோ இதுதான் இப்படி தான் அந்த ஸ்டோரி முடியுது. உங்களுக்கு வந்துட்டு இதோட படம் மூவி வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, கிடச்சா பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த படம். ஆத்தர் இன்ஃபர்மேஷன். யான் மார்டல் வாஸ் born in Spain to French Canadian parents. ஸோ யான் மார்டல் வந்துட்டு எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா ஸ்பெயினில் பிறக்கிறாரு. அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு எதை சேர்ந்தவங்கன்னா, ஒருத்தவங்க ஃப்ரெஞ்சு, ஒருத்தவங்க கெனடியன். ஸோ அவர் மிக்ஸ்டு ரேஸ் மாதிரி. மார்டல்ஸ் ஃபாதர் ஒர்க்ட் as a diplomat and the family moved to Costa Rica, France, Mexico and Canada during Martel's childhood. ஸோ அவங்க அப்பா ஒரு டிப்ளமேட்டாக வேலை பார்க்குறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு ஃப்ரான்ஸு, மெக்சிகோ, கனடா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி அவர் சைல்ட்ஹுட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு. He grew up speaking both French and English. ஸோ அவருக்கு 2 லாங்குவேஜ் தெரியும். அவர் வளர்கிறப்போயே ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே பேசுகிறாரு. மார்டல் ஸ்டடிட் philosophy at Trent University in Ontario. ஸோ அவர் என்ன படிக்கிறார் அப்படின்னா, ட்ரெண்ட் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு philosophy படிக்கிறாரு. And later spent a year in India visiting religious sisters and zoos. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாரு, இந்தியா விசிட் பண்ணி இங்கே இருக்கிற வந்துட்டு ரிலீஜியஸ் சிஸ்டர்ஸ்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரியலை. மேபி இங்கே இருக்கிறவங்கலாம் அப்படி ரிலீஜியஸ் நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு விசிட் பண்ணுறாரு, ஜூஸ் இதெல்லாம் விசிட் பண்ணுறாரு. His first 3 books received little critical and popular attention. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு 3 புக்கும் வந்துட்டு பெருசாக கிரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு, அதாவது விமர்சனத்துக்கு தான் உண்டாச்சு. அதே மாதிரி வந்துட்டு பாப்புலர் அட்டென்ஷனாகவும் இருந்துச்சு. பட் வித் த பப்ளிகேஷன் ஆஃப் லைஃப் ஆஃப் பை இன் 2001 மார்டல் பிகேம் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ். ஸோ அவர் லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, இன்டர்நேஷ்னலாக அவர் ஃபேமஸ் ஆகிறாரு. ஈவன் நான் கூட அந்த படத்தை வந்துட்டு படம் பார்த்துட்டு தான் அதில் ஒரு புக்கு இருக்குன்னே எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு. அது கூட படம் ஆக்கியிருக்காங்க, அது புக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது, அது ஒரு படம் ஆக்கியிருக்காங்க. அண்ட் ஹி வாஸ் அவார்டட் த மேன் புக்கர் ப்ரைஸ் இன் 2002. ஸோ அவருக்கு என்ன அவார்டு கிடைக்குதுன்னா, மேன் புக்கர் ப்ரைஸ் 2002 மேன் புக்கர் ப்ரைஸ்னு ஒரு இது கிடைக்குது. அந்த புக்குமே
படமாக இருக்குது இப்போது. நீங்கள் இது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்னென்னா ஜுராசிக் பார்க்கில் வந்துட்டு ஒரு இப்போ கடைசியாக ஃபியூ பார்ட் வந்துச்சுல, அதில் வந்துட்டு ஒருத்தர் ஓனராக இருப்பார் இந்த ஜுராசிக் பார்க்குக்கு. இப்போது ரீசெண்டாக வந்த ஜுராசிக் பார்க்கில் அவர் வந்துட்டு ஓனராக இருக்கார். அது எனக்கு அது டைட்டில் சரியாக ஞாபகம் இல்லை. ஒருத்தர் ஓனராக இருப்பார். அவர் தான் வந்துட்டு லைஃப் ஆஃப் பையில் வந்துட்டு அந்த பையன் நடிச்சிருப்பார். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். டிஸ்கஷன் செக்ஷன். இந்த லெசன்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு அந்த ரெஸ்கியூ ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சர்வைவல் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும். எப்படி சொல்கிறாங்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதாவது நமக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபயர் சேஃப்டியில் நம்ம ஸ்கூலில் சொல்லி தருவாங்க. ஃபயர் சேஃப்டி, அப்புறம் எங்கேயாவது தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டால் என்ன பண்ணணும், எப்படி வந்துட்டு தப்பிக்கணும், அந்த சிபிஆர் பண்ணணும், அதெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே அதை வந்துட்டு கற்றுக்கிறது நல்லது. இதுதான் நான் அந்த லெசன்லேருந்து கற்றுக்கிட்டது. ஒருத்தவங்களை சேவ் பண்ணிக்கணுன்னா திடீர்னு ஏதாவது சுச்சுவேஷன் அப்படிங்கிறப்போ நம்மளை சேவ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு அந்த சர்வைவல் ஸ்கில்ஸ் தெரிஞ்சாகணும். இதுதான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.